ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டர் டெக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பார்த்தீங்கன்னா ஆர்சி கார். நம்ம 4 மோட்டர்ஸ் வச்சு இந்த ஆர்சி கார் பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்சி கார் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பழைய ஆர்சி காரை வச்சு நான் அதை Arduinoவை ரீமேக் தான் பண்ணியிருப்பேன். அந்த பாடி நிறைய பேர் இல்லாதனால பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ ஏதாவது 4 வீல்ஸை வச்சு ஒரு ஆர்சி கார் எப்படி பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா L293D ஐசி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகுமா டவுட்டாக இருந்திருக்கும். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம்.
சேம் டைமில். வாங்க நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம முக்கியமான பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்பயும் போல தான் பழைய இதில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஆர்சி காரில், சேம் ப்ரோக்ராம். பட் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ரைட் மோட்டர், கீழே இருக்கிறது வந்து லெஃப்ட் மோட்டர். அதாவது மேலே 2 கீழே 2. ஓகே, இது வந்து லெஃப்ட் மோட்டர். சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டுமே பேக் ஆனது, அதாவது பின் டயரோட பின்ஸு. மீதி ரெண்டுமே ஃப்ரண்ட் டயரோட பின்ஸ். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதிக்கங்க. சப்போஸ் எனக்கு ப்ரோக்ராம் எழுதி தெரியலனாலும் இந்த எப்படி எழுதுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் போன ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. அதில் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம இதை அப்லோட் பண்ணி காரு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம காரை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் அப்லோட் பண்ணி காரை பக்காவாக எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்து அது கனெக்ஷன் கொடுத்து விட்றேன். இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பவர் பேங்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஆர்டினோவுக்கு சப்ளை கொடுத்துக்கலாம். 5 வோல்ட் சப்ளை கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்கிட்ட 9 வோல்ட் பேட்டரினால அதுக்கு நான் சப்ளை கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எடுத்துங்க. அதில் ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோல் கார்னு போட்டிங்கன்னா பல ஆப்ஸ் வரும். அதில் நான் ஒரு ஆப் சொல்கிறேன், இந்த ஆப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எந்த ஆப் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஆப்பில் போய் செட்டிங்ஸில் போய் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ப்ரோக்ராமில் எஃப்னா ஃப்ரண்ட்டு, பினா பேக்கு, அதுக்கேற்ற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் செட் பண்ணி விட்ருங்க. அடுத்து ப்ளூடூத் கிளிக் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. நீங்கள் ஃப்ரண்ட் அமுத்துனா ஃப்ரண்ட்டில் போகும், பேக் அமுத்துனா பேக்கில் வரும், லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த L298 நம்ம ரெடி பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஹேண்ட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது, ஏரோ மார்க் இருக்கும், இந்த பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை மூவ் பண்ணி பண்ணுறது. இல்லைன்னா நம்ம ஃபோனை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அசம்னதால் தரலாம், ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்தால் பேக்கில், லெஃப்ட்டு ரைட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை ஷேக் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் காரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.